என்னன்னா அவரு ஆரம்பிக்கும் பொழுதே கேப்டன் குறித்து பேசியிருந்தார். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அப்ப என்ன ஒரு இது தமிழக மக்களுக்கு ஒன்று சொல்றேன் சார், கேப்டனை யார் சார் இவ்வளவு தூரம் மோசமா அவரை ஒரு கோமாளி லெவலுக்கு மாத்தினது யார் சார்? எவ்வளவு ஒரு கம்பீரமானவர், எவ்வளவு ஒரு வீரமிக்க நபர், எந்த அளவுக்கு எதிர்த்து அவர் அரசியல் செய்திருக்கிறாரு. அம்மையார் இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, அவருடைய அரசியல் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு பேரை எதிர்த்து அரசியல் செய்ய வந்த நபரை எந்த அளவுக்கு சோசியல் மீடியால இதே திமுக அரசு எவ்வளவு அவரை கொச்சைப்படுத்தி கேலி செய்து ஒரு சக நடிகனை கொண்டு அவர் கூடயே அவரால் வாழ்ந்து அவரால் வளர்ந்த ஒரு நடிகனையே கொண்டு அவருக்கு எதிர்ப்பு அரசியல், இதெல்லாம் திமுக காரங்க தான் பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்க. கொண்டு எதிர்ப்பு அரசியல் கொண்டு அவர் பேச வச்சு இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா நடந்துகிட்டு அவரை கடைசியில் அவர் நினைச்ச ஒரு லட்சிய பாதையில, ஆனாலும் அவர் ஜெயிச்சார் தான். எதிர்கட்சி தலைவரா நின்று அத்தனை பேருக்கு சவால் விட்டு நான் யாருன்னு அவர் ப்ரூவ் பண்ணவர் தான். ஆனாலும் இன்னும் அவர் பல சாதனைகளை செய்ய விடாமல் அவர் இவ்வளவு தூரம் மோசமா இதை பண்ணது இந்த திமுக அரசு தான். அது எங்ககிட்ட பழிக்காது.